ஏஐன்றது உங்க வேலையையும் உங்களையும் ரீப்ளேஸ் பண்ண வந்துகிட்டே இருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க இப்ப இருக்கிற உங்க ரூம சுத்தி பாருங்க. எத்தன ஹாபீஸ் ஆர் எத்தன இனிஷியேஷன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி குவிட் பண்ணியிருக்கீங்க. லிட்டரலி மல்டிபிள் ஹாபீஸோட ஒரு கிரேவ்யார்டுன்னு கூட சொல்லலாம். லைக் ஒரு லாங்குவேஜ் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பாதி கோர்ஸ் அப்படியே இருக்கும். இல்ல நான் ட்ரேடிங் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புக்கோ ஏதோ ஒரு நாலேஜ் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அப்படியே இருந்திருக்கும். ஆர் லைக் ஹாபி, நான் வந்து ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஆர் நான் வந்து எடிட்டிங் கற்றுக்க போகிறேன். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கோம் அண்ட் யூ வுட் ஹவ் மூவ்டு டு நெக்ஸ்ட் ஒன். யூஸ்வலாக சொசைட்டி வந்து இது லேக் ஆஃப் ஃபோக்கஸ், உங்களால் வந்து ஒரு விஷயத்தை கூட கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல, உனக்கு டிசிப்ளினே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். இட் இஸ் ஆக்சுவலி கால்ட் எம்-ஷேப்ட் மைண்ட். ஒரே விஷயத்த பண்ணுறவங்களுக்கும் இந்த எம்-ஷேப்ட், அதாவது மல்டிபிள் விஷயங்களை பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், இதில் இந்த 2 டைப்பில் யாரை வந்து அஃபெக்ட் பண்ண போது, அதுலேருந்து அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்டிஆர் அன்ஃபில்டர்ட். உங்களுக்கு மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் ஆர் மல்டிபிள் ஹாபீஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு விஷயங்களில் வந்து உங்கள் ஃபோக்கஸ் போயிட்டே இருக்குது அப்படின்னா கிவ் அ ஹைஃபை. நானும் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் யூஸ்வலாக இந்த மாதிரி மல்டிபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன்ஸை பார்த்து சொசைட்டி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன். இது இன்ஃபேக்ட் ஒரு கிரிட்டிசைசிங் கோட்டுன்னு கூட சொல்லலாம். பட் இந்த கோட்டுக்கு ஒரு செகண்ட் பார்ட் இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. அது என்னென்னா, பட் ஆஃபன் டைம்ஸ் பெட்டர் தென் த மாஸ்டர் ஆஃப் ஒன். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு விஷயத்தில் ஒரு மாஸ்டராக இருக்கிறத விட 4-5 விஷயத்தில் நம்ம ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸாக இருக்கிறது ஆக்சுவலி பெட்டர். தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த கோட் ரொம்ப வருஷமாக இருக்குது. 2026 இது அப்ளை ஆக போகுதுன்றது தான் இதோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன். இந்த ஹேபிட் நம்மளை எப்படி ஏஐ கிட்டேருந்து காப்பாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது ஏன் நடக்குதுன்றதை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நம்மளால் ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக பண்ண முடியலன்றது இட்ஸ் நாட் லேசினஸ், இட்ஸ் பேசிக்லி நியூரோ சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா ஐ எம் பேசிக்லி பசில்ட். எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அது வந்து பார்த்தோன்னா எனக்கு நோவைஸ் டோப்பமைன்னு சொல்லிட்டு ஒரு ஹிட் கொடுக்கும். ஸோ த மொமெண்ட் நான் அந்த பசிலில் பிரேக் பண்ணிட்டேன், எனக்கு இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, நான் வச்சுட்டு போன அந்த டார்கெட்டை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த டோப்பமைன்றது கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகிடும். இந்த மல்டி பேஷனேட் பீப்புளாக இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இடத்துல இந்த டோப்பமைன் கட் ஆனதுக்கப்புறம் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்றது கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிசிக்கல் பெயின் மாதிரியே கூட இருக்கும். பிரெயினில் ஏஎம்சிசின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. அது இப்போ மற்ற எல்லாருக்கும் வந்து ஒரு 20 kg லிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 200 kg லிஃப்ட் பண்ணுற ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அந்த அளவுக்கு இட் வில் பி ஸ்ட்ரகிளிங் டு ஃபோக்கஸ். நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம் வரைக்கும் கூட பார்த்தோன்னா இந்த மல்டி பேஷனேட்டாக இருக்கிறதுன்றது கைண்ட் ஆஃப் ஒரு பக்காக தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைய டேட்டில் இட்ஸ் நாட் அ பக் எனிமோர், இட்ஸ் அ ஃபீச்சர், மோஸ்ட் ரிக்வயர்டு ஃபீச்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐன்றது மாஸ்டர் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். கண்டென்ட் ரைட்டரோட ஒர்க்கை அதை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இட் வில் டூ. வீடியோ எடிட்டரோட ஒரு ஒர்க்கை அது பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் வில் டூ. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஒரு ஸ்பெஷலைசேஷன் தேவையோ அந்த இடத்த எல்லாத்தையும் ஏஐ வச்சு நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியுது. பட் ஏஐயால் பண்ண முடியாதது என்னென்னா ஃபார் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நான் வந்து கேம் ஆடுவேன்றதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வென் ஐ ஆக்சுவலி சால்வ் அ ப்ராப்ளம், என்னோடய ஒர்க்கில் நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்னோடய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தை என்னால் யூஸ் பண்ண முடியும். லைக் ரிசோர்ஸ் அலோகேஷனாக இருக்கலாம், டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். தட் இஸ் ஹவ் மை பிரெயின் திங்ஸ் பட் நாட் த ஏஐஸ் கெப்பாசிட்டி. இதை தான் வந்து ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒரு சில பேருக்கு அதில் இருக்கிற ஒரு சிம்ஃபனி, அந்த ரிலேட்டட் நாலேஜை வச்சு அவங்களால ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கோ ஏதோ ஒரு விஷயம், நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அன்ரிலேட்டட் டாபிக்ஸ்லேருந்து ஒரு நாலேஜ் இன்ஃபரன்ஸ் எடுத்து அதை இன்னொன்று விஷயத்தில் அப்ளை பண்ணி ஒரு யூனிக் நீஷ் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஏஐயால் பண்ண முடியாத ஒரு விஷயம். தட் இஸ் வேர் தீஸ் மல்டி பேஷனேட் பீப்புள் ஹாவ் த எட்ஜ். அதாவது நீங்கள் ஒரு சிங்கிள் வெர்டிக்கலில் டாப் 1% இருக்கிறத விட மல்டிபிள் வெர்டிகல்ஸில் நீங்கள் டாப் 25% இருந்தால் கூட போதும், இந்த ஃபார் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். இதை தான் வந்து எம்-ஷேப்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐ-ஷேப், டி-ஷேப்ட், எம்-ஷேப்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா நான் ரொம்ப குயிக்காக இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஐ-ஷேப்டுன்றது, லெட்ஸே நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டர் அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். யூ ஒன்லி நோ த கட்ஸ், அந்த கலர் கரெக்ஷன் இதெல்லாம் பற்றி மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபியோ இல்லை சவுண்ட், ஆடியோ இன்ஜினியரிங் இதை பற்றி எதுவுமே ஐடியாவே இல்லைன்னு வச்சுக்கலாம். ஸோ யூ ஆர் இன் த ஐ வெர்டிக்கல்.
T வெர்டிகல்ன்றது இது நான் ஜாப் சேரும்போது, அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா, இந்த T வெர்டிகல், T ஷேப்டு கெரியர்ன்றது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யூ வில் பி டூயிங் ஒன் திங். ஆனா, உங்களுக்கு மத்த டிபார்ட்மெண்ட்ஸ்லயோ, இல்ல மத்த ஃபீல்டுல என்ன நடக்குதுன்ற ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ குட் பி கோடிங். பட் QAல என்ன நடக்குது? ஆர் கஸ்டமர் சப்போர்ட் சைட்ல என்ன நடக்குது? அண்ட் ப்ராடக்ட் சைட்ல என்ன நடக்குதுன்ற ஹை லெவல் என்கேஜ்மெண்ட் யூ ஷுட் ஹேவ். அப்பதான் வந்து உங்களால அந்த கிராஸ் டீம் கொலாபரேஷன்லாம் வந்து எஃபெக்டிவா பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் வேர் ஒன் கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல். இது வரைக்கும் வந்து ஓரளவுக்கு ட்ரெடிஷ்னல் வச்சுக்கலாம். இந்த எம் ஷேப்ன்றது நீங்க எக்ஸ்பர்ட்டே ஆக வேணாம். பிகாஸ் வி ஹேவ் வெரி எஃபிஷியன்ட் டூல்ஸ் நவடேஸ். ஆனா உங்களுக்கு அந்த கிராஸ் டீம், அதாவது மல்டி டிசிப்ளினரின்றதை விட உங்களோட ஜாபுக்கு அன்ரிலேட்டடான ஸ்டஃப்ஸை வச்சு உங்கள் ஜாபை நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுதான் வந்து இந்த எம் ஷேப் மைண்டுன்றது. இன்னும் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ ஏஐ வந்து இன்றைக்கி இருக்கிற டே அண்ட் ஏஜில் ஒரு 40% ஜாப் 40% ஆஃப் யுவர் ஜாபை வந்து பண்ணக்கூடிய ஒரு திறமையில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இட் டசன்ட் மீன் நீங்கள் 40% அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாப் வந்து அன்பண்டில்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ஐ ஷேப்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒரு சிங்கிள் வெர்டிக்கலில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஷுட் பி ஆக்சுவலி ஃபியரிங் அபவுட் திஸ் சேஞ்சஸ். பட் ஒரு என் ஷேப் மைண்டில் இருக்கவங்களுக்கு இந்த அன்பல்னிங்கிறது வேறு விஷயங்களை உள்ளே கொண்டாடுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். நான்சி தியாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் நம்ம ஊரில் இருந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட், ஒரு ஸ்காலர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைம்ஸில் ஸ்விமிங் வந்து ஒரு ஹாபியாக, ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் பண்ணுற ஒரு விஷயமா ஆரம்பிச்சு, தென் ஷீ கைண்ட் ஆஃப் ஸ்விட்ச் லேன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இதை ஸ்விட்ச் லேனுன்னு சொல்கிறத விட இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது அந்த ஆஸ்பிரண்ட் டைமில் இருந்த நாலேஜையும் இந்த ஸ்விமிங் சைடில் அந்த நாலேஜையும் சேர்த்து ஷி ஹஸ் நவ் பிகம் அ குளோபல் ஐகான். டெக் பர்னர்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஜஸ்ட் டெக் ரிவ்யூ மட்டும் பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் காமெடி மேலேயும் ஃபேஷன் மேலேயும் வந்து ஸ்டாக் பண்ணி ஹீ பில்ட் அ மல்டி க்ரோர் பிராண்டுன்னு கூட சொல்லலாம். அடிஷ்னல் ஆன் டாப் ஆஃப் இப்போ டெக் ரிவ்யூ பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது அப்படின்னா எனி ஒன் கேன் டூ இட், எனி ஒன் கேன் ரீப்ளேஸ் தம். பட் அவங்களோட ஓன் மல்டி டிசிப்ளினரி நீஷஸ் ஆட் பண்ணும் போது தே ஆர் ஆடிங் மோர் கிரியேட்டிவிட்டி அண்ட் மோர் யூனிக்னஸ் டு த ரெகுலர் வேர்ல்டு. இப்போ இந்த சீரீஸில் வந்து 3 வீடியோஸையும் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ஹவு டு மாஸ்டர் எனிதிங், டன்னிங் க்ரூகர், அண்ட் இதுதான் 3வது வீடியோ வந்திருக்கும். ஐம் நாட் ஷோர் டன்னிங் க்ரூகர் ஃபஸ்ட் வருதா இல்லை இது ஃபஸ்ட் வருதான்ட்டு. இந்த டன்னிங் க்ரூகருக்கும் இந்த எம் ஷேப் மைண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வந்து ஒரு ரொம்ப தின் லைன் ஆஃப் ஏரியா தான் இருக்கும். யூஆர் இந்த மவுண்ட் ஸ்டூப்பிடில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஆக்சுவலி ஸ்விட்சிங் லேன்ஸ் பிகாஸ் யூ வாண்டட் டு, நீங்கள் வந்து அந்த எம் ஷேப் மைண்டில் இருக்கீங்களான்றது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கம்ஸ் டவுன் டு இண்டிவிஜுவல்ஸ். நம்மளால் வந்து இந்த ஒட்டுமொத்த மாசஸ்க்காக ஒரு வீடியோ இல்லை அதுக்காக ஒரு டெக்னிக் அப்படின்னு என்னால் வந்து போடவும் முடியாது. நோ ஒன் கேன் டூ. வென் வி ஆர் டாக்கிங் டு ஆர் லுக்கிங் அட் இண்டிவிஜுவல்ஸ், இந்த அனாலிசிஸ், இந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மோஸ்ட்லி யூ ஹாவ் டு டூ. அதை பண்ண முடியாத நிறைய பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே கெட் ஸ்டக் இன் ரெகுலர் மோனோட்டோனஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல். அதை பிரேக் பண்ணணுன்ற ஆசை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது தப்பு கிடையாது. அண்ட் டெஃபினெட்லி people want to come out of monotonous works. and நிறைய அதுக்கும் நிறைய டேர்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மேட்ரிக்ஸ்ன்றாங்க, ரேட் ரேஸ்ன்றாங்க. பட் யூ பேசிக்லி நீட் ஆல் தீஸ். ஒரு பிபிஓ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு அது வந்து பயங்கர கடியாக இருந்திருக்கு அப்படின்னா கூட அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேஷன்ஸையும் கம்யூனிகேஷன்ஸையும் வந்து சொல்லி கொடுத்துருக்கும். தட் இஸ் ஒன் லெக். ஒரு பிஸ்னஸ் ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், லெட்ஸ் சே இட் ஃபெயில்டு. பட் அது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, பேசிக்காக மார்க்கெட்டிங்னா என்னன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். தட் இஸ் அனதர் லெக். இந்த மாதிரி பில்ட் மல்டிபிள் லெக்ஸ். நோ மேட்டர் வெதர் யூ சக்சீட் ஆர் ஃபெயில், டூ எக்ஸ்பெரிமெண்ட் தீஸ் திங்ஸ். இன்னொன்று ஒரு கோட் கூட நான் ரீசெண்டாக எங்கேயோ படித்தேன். ஐ வில் டெஃபினெட்லி புட் இட் அப் ஹியர். இட் கைண்ட் ஆஃப் டாக்ஸ் அபவுட் ஹவு குயிக்லி ஒன் ஹேஸ் டு ஃபெயில். நீங்கள் தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்கன்றதை தாண்டி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு, இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னா ஃபெயில் குயிக்லி. ஏன் இந்த இடத்துல ஃபெயில் குயிக்லின்றதை எம்ஃபசைஸ் பண்ணுறோன்னா, த மோர் யூ ஃபெயில், ஃபெயிலியர்ன்றது நமக்கு எந்த அளவுக்கு லெசன்ஸ் கொடுக்குன்றது தெரியும். ஸோ த மோர் யூ ஃபெயில் ஆர் த குயிக்கர் யூ ஃபெயில், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் லெசன்ஸ், கம் பேக் அப் அண்ட் டூ அ லாட் மோர் திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. இந்த கோட் கைண்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே கூட இங்கே எழுதி வச்சுருப்பேன். இந்த எம் ஷேப்ட், டன்னிங் க்ரூகர் அண்ட் மாஸ்டரி ஆஃப் எவ்ரி திங், இது எல்லாமே வந்து யூ ரீட் அண்ட் மேபி என் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம், இல்லை அதை சுற்றி இருக்கிற ஆர்டிகல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் படிக்கலாம். அட் த எண்ட் யூ பேசிக்லி வாண்ட் டு பி அன் இர்ரீப்ளேசபிள் அசெட் ரதர் தென் ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி நம்பர் பின்னாடி இருக்கிற ஒரு பர்சனாக இல்லாமல் யூ ஹாவ் டு டிஃபைன் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு அன் அசெட்.
இவ்வளோ சொல்லியும் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ரேண்டமாக வரும் போகும் வந்துட்டே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசனை இருக்குது அப்படின்னா, ட்ரை டு கேப்சர் தெம் இன் அ நோட் புக். ஏதாவது ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஏன்னா நம்ம மென்டல் ரேம்ன்றது, அதாவது நம்ம பிரெயின்லேருந்து ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக வந்து காணாமல் போயிடும். இட் கேன் ஈவன் ஸ்லிப் பை. பட் நீங்கள் அதை எழுதி வைக்கிறீங்க அப்படின்னும் போது யூ வில் ரீவிசிட், ரைட்? நீங்கள் அதை ரீவிசிட் பண்ணும்போது இன்னொன்று ஒரு மைண்ட் செட் அது கூட ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு புது விஷயத்தை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இந்த சீரீஸ் 3 பார்ட் சீரீஸில் பேசணும்னு நினச்சேன். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஆர் ஸ்டாப் பண்ண எந்த ஒரு ஹாபி, எந்த ஒரு வியர்டான ஹாபி இந்த எம் ஷேப்ட் கெரியர் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லெக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை பாய்.